என்ன பிரசாத், கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வாழ்க்கை என்ன கல்யாண வாழ்க்கை? எனக்குன்னு ஒருத்தி வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாளா என்ன? சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகுனவ தானடா. அதுக்கு இல்ல, ஆவுன்னா சட்டம் பேசுவாளே என் தங்கச்சி, கல்யாணத்துக்கு அப்புறம் அது கொஞ்சமாவது மாறி இருக்கான்னு கேட்டேன். அது எப்படிடா மாறும்? அது அவ ரத்தத்திலேயே ஊர்னதாச்சே. என்ன ஒண்ணு, வெளியில இருந்து வீம்பு பேசிட்டு இருந்தா, இப்போ வீட்டுக்குள்ளேயே வம்பிழுக்கிறா. பாத்துப்பா, வாய் பேசாத. என் ஊம அத்தையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டு பேச வச்சிட போறா. ஏய், நீ வேற சும்மா இருப்பா. இவ ஒருத்தையே பிரச்சனை இல்லாம எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா புது பார்ட்னரை சேர்த்து விட பாக்குற? ஏய் பிரசாத், சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன். கவிதா பேசுவாளே தவிர தங்கமானவ. அதுவும் நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு கூட பாரு, உன்னை ரவுண்டு கட்டி வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு கோச்சுக்கிட்டு மேல போனா. அப்பா பயந்துகிட்டே அவர் ரூமுக்கு போனாரு. கல்யாண பேச்ச பேசியிருக்காரு. நாளை தள்ளி போடாம சீக்கிரம் வை சத்தியமூர்த்தின்னு அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டு அவரையே கலங்கடிச்சிட்டா. அப்படியா? அப்படிலாம் நடந்துச்சா? நீ வேற. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கே சந்தோஷம். வாயெல்லாம் சந்தோஷத்தோட வந்து நின்னு என்கிட்ட கல்யாண வேலையெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் அப்பா, அவருக்கு கவிதானா உயிர். அவர் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. தெரியும் அருண், மாமா என்கிட்ட பேசினாரு. அந்த பேச்சே சொல்லிச்சு மாமாவுக்கு கவிதா மேல எவ்வளவு அக்கறைன்னு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை எனக்கு கத்து கொடுத்துச்சு அந்த பேச்சு. பிரசாத், நீ, நான், கவிதா 3 பேரும் அத்தை மகன் மாமா மகன் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள சுத்தி வந்தவங்க இல்ல. சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் மாதிரியே பழகிட்டோம். நமக்குள்ள வயசு வித்தியாசமே பார்த்ததில்ல. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பா கவிதா. அவ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும். என் தங்கச்சி உங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல, என் அத்தைக்கு பிறக்காத இன்னொரு மக. குடும்பங்கிற உறவுகளை தாண்டி அவளை ஒரு நல்ல சிநேகிதியா பாரு. உன் வாழ்க்கையோட ஒரு அங்கமா பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா பிரசாத், சின்ன வயசுல மாங்கன்னு நட்டு மழைத்துளி படாம இருக்கிறதுக்கு நம்ம 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கைய வச்சு மறப்போம். அந்த மாதிரி கவிதாவை உன் நெஞ்சில வச்சு தாங்க. அவளை பாரமா நினைக்காத. உன் மேல பாசம் காட்ட வந்தவளா நின்ன. என்னடா இன்னைக்கு இவ்ளோ பேச்சு பேசுற? ஐயா ராசா, ஏன் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் மூட்டை கட்டி பரன் மேல போடு. வா வாடா.
என்னங்க இந்திரா, ஒரு நிமிஷம். வச்சு விடுங்க. என்னாச்சுங்க? உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. வாங்குங்க. என்னங்க என்னாச்சுங்க? எப்படி இருக்கீங்க? இருக்கேன் இந்திரா. என்னாச்சுங்க? எங்க போனீங்க? தெரியல இந்திரா. வாழ்க்கையே சூனிய மாதிரி ஆயிப்போச்சு. நான் யாரு, என்ன ஆனேன், எங்க இருந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாது. என்னங்க உங்க புள்ள பேசுற மாதிரியே பேசுறீங்க. எப்படி இருக்கான் இந்திரா? பிரசாத் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னங்க, நல்லா இருக்கான். எங்களுக்கெல்லாம் ஒரே குறை நீங்க இல்லாதது மட்டும்தான். ஏங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னம்மா? நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேங்க. அப்படியா? யார் பொண்ணு? வேற யாருங்க, குலதெய்வம் கோயில்ல வச்சு சின்ன வயசுல நம்ம பிரசாத் தாலி கட்டினால எங்க அண்ணன் பொண்ணு கவிதா. ஆரம்பிச்சிட்டியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இந்த சொந்தமே வேண்டான்னு சொல்லிதானே நான் ஊரை விட்டே போனேன். திரும்ப அவளையே கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஏங்க எப்படிங்க இப்படி ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? தாலி கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளையும் விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டே போனவர் நீங்க. எப்படிங்க இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? நான் எப்படிங்க வாழ்ந்திருக்க முடியும் எங்க அண்ணன் இல்லாம? என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது புரியாம செஞ்சு வச்ச காரியத்துக்கு சந்தோஷப்படுவீங்களா? வந்த உடனே இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க. வேற என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? ஏங்க மானம் மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை வாழணுங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டு வந்து கேள்வி கேட்க கூடாது. அப்படின்னா எனக்கு எந்த அருகதை இல்லைங்கறியா? அருகதை இல்லாமல உங்களை பொட்டு வைக்க சொன்னேன். பொட்டு பொட்டு வச்சுட்டா போதுமாடி. பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணும். புருஷன் பேச்ச கேட்டு நடக்கணும். என்னங்க நான் கேட்கல? என்னடி கேட்டிருக்க? என்ன கேட்டிருக்க? நான் இருக்கும்போதும் இப்படிதான் இருந்த, நான் இல்லாதப்போ இப்படிதான் இருந்திருக்க. என்னடி வாழ்க்கை? போன புருஷன் எங்கனாவது தேடி பார்த்திருக்கியா நீ? ஒரு நாளாவது நினைச்சு பார்த்திருக்கியா நீ? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? எப்படிங்க உங்களை நினைக்காம இருக்க முடியும்? ஒரு விஷயம் தெரியுமாங்க, இந்த வீட்ல ஆம்பளை துணை இல்லாம தனி மனுஷியா போராடி நான் ஒருத்தி மட்டும் அவ்வளவையும் பார்த்துட்டு இருக்கேங்க. எப்படிங்க பிரசாத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியும்? அதுக்காக நீ நினைச்சவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பியா?
என்ன சத்தம் இங்க? கவிதா, உங்க மாமா வந்திருக்காருமா. யார்? ஏன் மாமாவா? யாரு? உங்க புருஷனா? ஆமாம்மா. எந்த முகத்தோட இங்க வந்தீங்க? எந்த முகத்தோட நான் இங்க வரணும்? எந்த முகத்தோட நான் என் வீட்டுக்கு வரணும்? கேட்டியாடி? கேட்டியா? உன் மருமக என்ன பேச்சு பேசுறான்னு? இதுக்கு தாண்டி சொன்னேன். இதுக்கு தான் சொன்னேன். பணத்திமுறு பிடிச்சவளெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு. இவ வேணா உனக்கு மருமகளா இருக்கலாம், எனக்கு மருமகளாவே முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? எந்த உரிமையில பேசுறீங்க நீங்க? எந்த உரிமையில பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அத்தை, இவரை முதல்ல அமைதியா இருக்க சொல்லுங்க. உங்க புருஷனா மட்டும் இல்லனா நான் இவருக்கு மருமகளா இல்லாம போக மாட்டேன். இந்த வீட்டுக்கே மருமகளா இருக்க மாட்டேன். என்னம்மா இங்க வந்து நிக்கிற? என்ன பண்ண சொல்றீங்க? மனசு விட்டு போச்சு. எப்ப கண்ணம்மா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனாலோ அந்த நிமிஷமே எல்லாமே போயிடுச்சுங்கய்யா. இருண்டு போன வாழ்க்கை, பாதை தெரியாத பயணம், இந்த வாழ்க்கையே தேவையாங்கிற கேள்வி மனசுக்குள்ள குறியா அல்லாடிட்டு இருக்கியா? என்னம்மா பண்றது? விதியையே நம்பாத எனக்கு இப்படி ஒரு விதி. வரம் வந்த மாதிரி வந்தாயா? இந்த கையால அவளுக்கு பின்னாடி ஓடி ஓடி போய் நான் சோறு ஊட்டிருக்கேன். அவ பாதம் நோக கூடாதுன்னு இடுப்புல தூக்கி வச்சு சுமந்திருக்கேன். இந்த தோள்ல தூக்கி போட்டு இதே கையால தட்டி தூங்க வச்சிருக்கேன். இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனா வலிக்குதியா? ரணமாய் போச்சு மனசு. ரத்தத்தோட கொதிப்பு சத்தம் என் காதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. நான் அப்படி என்னையா தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல லட்சுமி. நீ சொன்னத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீ மறைக்கணும்னு நினைக்கல, மறக்கணும்னு நினைச்ச. அது அவளுக்கு புரியாம போயிடுச்சு. எங்கேயா போயிருப்பா? தெரியலையே லட்சுமி. நீ உன் வலியையும் வேதனையும் வார்த்தையால சொல்லிடுற. நான் ஓலை காஞ்சி போன ஒத்த பணவரமா நின்று தவிச்சிட்டு இருக்கேன். ரணன்றது ஒரு பக்கம் இல்ல லட்சுமி, இங்கேயும் இருக்கு. ஒருவேளை அவ போயிருந்தா அந்த ஆசிரமத்துக்கு போயிருப்பாளோ? ஐயா, எங்க அவ போயிடக்கூடாதுன்னு நாம நினைச்சோமோ அந்த இடத்த அவ எப்படியா முடிவு பண்ணா? எவ்வளவு புத்திசாலியா வளர்த்தோம். அம்மா வேண்டாங்கிறாளே, அது எதுக்குன்னு ஏயா அவளுக்கு புரியாம போச்சு? விடு லட்சுமி,
வந்துருவா. வழி தவறி போன ஆட்டுக்குட்டி திரும்பி வந்ததா பைபிள்ல படிச்சிருக்கோம்ல. ஐயா, அது வேதம், இது வாழ்க்கை. தவறி போனவ மனசு தடுமாறிடக்கூடாது இல்ல. நான் வேணா அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்து அவகிட்ட பேசி எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறையா? என்ன சொல்லி கூட்டிட்டு வருவ லட்சுமி? எல்லாத்தையும் சொல்லிடுவியா? உண்மைகளை மறைச்சுதானே இத்தனை நாளா ஊமைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். கதறிடுவா லட்சுமி, நம்ம கண்ணம்மா கதறிடுவா. காந்தத்தை கட்ட எறும்பால நகர்த்தி பார்க்க கூடாது. ஐயா, உங்க முகம் பார்த்து பேசுற தைரியம் எனக்கு கிடையாது. ஒரு உண்மையை சொல்லட்டுக்குள்ள செத்துடலாம் போல இருக்குங்கய்யா. என்ன பேசுற நீ லட்சுமி? இத்தனை நாளா சோகத்தை தவிர எதையுமே சுமக்காம வாழ்ந்தவையானா முடிச்சியா? ஒரு முடிச்சு அது முடிச்சிரும் வாழ்க்கைய. லட்சுமி, 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 எழுது, 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 நான் சொல்றேன்ல, எழுது, எழுது. என்ன லட்சுமி இது? உனக்கு தேவை ஒரு முடிச்சா இல்ல 3 முடிச்சா? தூக்கு கயிறா இல்ல தாலி கயிறா? ஐயா, நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல பூகம்பம் வரக்கூடாதியா? நிக்கணும்யா, நிமிர்ந்து நிக்கணும். தாலியோ இல்லாம வேலியோ இல்லாம சுயம்பா.